ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மள ரொம்ப பேருக்கு பிடித்தமான டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா. ஸோ ஹோம்மேட் பன்னீர் வச்சு எப்படி ஸ்பான்ஜியான டேஸ்டான பன்னீர் டிக்கா செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது எப்படி கிரில்டு பன்னீர் டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிரில்டு பன்னீர் செய்கிறதுக்கு நம்ம மசாலா பன்னீர் எடுத்திருக்கோம். வீட்லேயே ரெடி பண்ண மசாலா பன்னீர் ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்கும். ஸோ இது வந்து 200 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கூடயே வந்துட்டு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டொமேட்டோ பியூரி வந்து ஷாப் ப்ராட் கிடையாது, நம்ம வீட்லேயே வந்துட்டு டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி அந்த பியூரியாக எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லைனா சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து 1 or 2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே சோயா சாஸ் ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டும் வச்சு செய்யணும் அப்படின்னா நீங்கள் சோயா சாஸை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ்னால ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அது கூடவே நம்ம தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா ஃபைன் பியூரியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா பன்னீர் தான் ஆட் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் நார்மல் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப்பில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு ஆட் பண்ணும் போது நல்ல ஸ்பான்ஜியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் கடையில் வாங்கி கூட பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா பன்னீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு வெறும் பன்னீர் மட்டும் இல்லாமல் நம்ம கூட மஷ்ரூம் இல்லைனா வந்துட்டு பேபி கார்ன் இந்த மாதிரி அடிஷ்னலாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம பன்னீர் வந்துட்டு நிறைய ஆட் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போது பேபி கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ பேபி கார்னையும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். த்ரீ பேபி கார்ன்ஸ் எடுத்து அது இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 3 to 4 hours வந்துட்டு நல்லா சோக் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா ஏறும். மோஸ்ட்லி பன்னீரில் மசாலா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஏறாது, நல்லா ஊறணும். ஸோ நம்ம மசாலா பன்னீருன்றதுனால கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கிரில் பண்ண போகிறோம். இப்போது கிரில் ஸ்டிக்கில் நம்ம ஆல்டர்னேட்டிவாக இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே வந்துட்டு நம்ம ஆனியன் பெல் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரில் ஸ்டிக் இல்லைன்றவங்க நம்ம வீட்டில் தென்னங்குச்சி இருந்தால் கூட நம்ம அதோட ஒரு பாகத்தை உடச்சி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கிரில் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஓவனில் வச்சும் கிரில் பண்ணலாம், தவாவில் வச்சும் கிரில் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி கிரில் பேன் இருந்தாலும் நம்ம கிரில் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப விரும்பி வாங்கின கிரில் பேன் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோக்காக தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு கிரில் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.